அருமையான பேச்சு, நல்ல வரவேற்பு. வரும்படியிலே அழகான ஒரு மான் குளத்தை பார்த்தேன். அது ஒரு மான், அழகானது, அன்பான மான். இருந்தாலும் இந்த மாவுடைய பெருமை என்ன, இதனுடைய அழகு என்ன அப்படின்றத நான் எடுத்து ஓதட்டுமா? நல்ல ஓதும். முளையோரு கண்டே அழகான மானே, முளையோரு கண்டே அழகான மானே, மானோடு நானோ விளையாட கண்ணால் பார்த்ததுமே காதால் கேட்டதுமே திரைசாரி பெருமை. முதல் காவலன் என்ன, இரண்டாவது காவலன் தோழி பண்ண, மூணாவது காவலன் ஆறு காவலன். நீங்க மாணவர்கள் உள்ளே நடந்து நீங்க சொல்றீங்க உங்க மான் வரவே இல்லை அப்படின்னு நான் சொல்றேன். சொல்ற பேச்ச கேட்டுக்கிட்டு வேற எங்காவது போய் உங்க மாணவப்பட்டதை தேடி பார்ப்பது உங்களுக்கு நல்லது. என்னுடைய காவல் வீணாகி கொண்டே இருக்குது. நான் காவலை பார்க்கணும். இடத்தை காலி பண்ணீங்கன்னா என்னுடைய வேலை நான் செய்வேன். நீங்க வேற எங்காவது போய் உங்க மாடு இருந்தா பிடிங்க, இல்லையா எந்த வழியா வந்தீங்களோ அந்த வழியா போய் செல்ற உங்களுக்கு நல்லது. முதல்ல இதுக்கு மேல பேச்சு வேண்டாம். மாடு வரல அப்படின்னு எப்படி எந்த வகையில சொல்றீங்க? மாடு வரலக்கு நான் தான் சொல்லணும். காவல் காக்குறேன், நான் தானே காவல் காக்குறேன். என்னுடைய இடத்துல என்ன வருது என்ன வரல அப்படிங்கிற விஷயம் இடத்துக்கு தலைவியான எனக்கு தான் தெரியும். நான் தான் வந்துச்சு வெள்ளட்ட விஷயத்த நான் தான் சொல்லணும். வேற யார் சொல்லணும்? இப்ப இருக்கக்கூடிய அத்தனை பேருமே நம்ம எல்லாம் சம்சார எடுப்புலதான், எல்லாம் சம்சார எடுப்புலதான், எல்லாம் தெரியும். விவசாயம்னா என்ன அப்படின்ற விஷயம் பூரா தெரியும்ல. இப்ப பருத்தி தோட்டம் போடுறான்,
ஆடு மாடு வரும் சொல்லி என்ன சுத்தி என்ன கட்டுவான்? வேலி கட்டுவோம். நீ பொறுமா என்ன செய்வான்? வெளியே அடப்பான், என்ன முட்டை சுத்தி சுத்தி அடப்பான். ஆடு மாடு உள்ள தாய் வராம இதெல்லாம் பாதுகாப்பு செய்வான். அந்த மாதிரி நீ வேலி என்ன போட்டிருக்கியா? சும்மா தெரியுறியா? சும்மா தெரியுறா அப்படி இல்ல. என்ன கேக்குறீங்க? வேலி போட்டிருக்கீங்களா, வேலி போடாம இருக்கியா அப்படின்னு எப்படி கேட்கணுமோ அப்படி கேட்கணும். சும்மா தெரியுறியா? சும்மா வேலை விட்டுக்காம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஏமா நீ நல்லபடியா இருந்தா நீ வரலாமா? முதல்ல ஏன் வரலாமா? ஏன் வரக்கூடாது? என்ன செய்யணும்? ஏன் வரக்கூடாது கேக்குறீங்க? நல்ல பெண்ணாக இருந்தா வீட்டுல உங்க அம்மா அப்பா பேச்சு கேட்டுக்கிட்டு சோறு குழம்பு ஆகிட்டு அங்க இருக்கணும். இதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது. சோறு குழம்பு இல்லை என்னன்னு கேக்குறேன். என்ன பெண்ணுன்னா அப்படி இலக்காரமா? சோறு குழம்பு ஆகிட்டு வீட்டுல குழப்பாங்களாம். இதெல்லாம் வேற எங்கேயாவது பேசணும். சரி போனா போல நம்ம இனத்தவர்னு விட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி பேச்செல்லாம் ஆகாது. என்கிட்ட ஆம்பள கடமை கண்ணியம் கட்டுப்பாடு. ஏதாவது உன்னோட பேசினா நல்லது. ஊரு போய் சேருவீங்க, இல்லன்னா வேற மாதிரி ஆயிரும். சோறாக்குறது வீட்டோட இருக்கிறது எல்லாம் எனக்கு தெரியும். எங்க அப்பா பேச்சை கேட்டுதான் நான் வந்திருக்கேன். ஆண்கள் உழுது பயிர்வதும் அதை எப்போது காவல் எப்படின்னா வெளியா நாங்க பரண அமைச்சு அது மேல நின்று காவலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். வேலி போட்டுருக்கோம். ஒரு விஷயம் வேலி போடாம யாராவது விதைப்பாங்களா? நீங்க தானே சொல்றீங்க. வேலி போட்டிருக்கோம் சொல்லு. ஆமா வேலி போடுறா ஐயா. வேலி போடுறியா? வேலி போடாம எதுவும் செய்ய முடியாது. இப்ப சுத்தி வேலி போட்டேன். ஆமா அது உசு போறேன். என்ன தூர வேலி போட்டாச்சு. காடு அப்படின்னா வேலிக்குள்ள ஒரு எலி போகும். எலி போன ஒரு பொந்துக்குள்ள என்ன போகும்? பெருச்சாலி போகும். அப்புறம் பூனை போகும், நாய் போகும், நரி போகும், எல்லாம் போகும்ல. அப்பேற்பட்ட ஓட்ட பெரிய இதா இருந்தா உள்ள மான் போகுமா போகாதா? ஆமா. இப்ப ஒண்ணு வேணாம். இப்ப படைய துறை தண்ணி வச்சிடான். தண்ணி இங்கதான் பாயு. ஆனா அடுத்த பிஞ்சக்கால எப்படி தண்ணி பாயுது? மூட்டை விழுதா இல்லையா? மூட்டை எப்படி விழுது? மூட்டை முட்டை இல்லம்மா, மூட்டை எப்படி போகும்? எப்படி விழுக? ஏதாவது இந்த மாதிரி ஏதாவது எலி இந்த மாதிரி ஏதாவது போனுச்சுனாக்கா அது அப்படியே உங்களுக்கு நான் சொல்றேன். அது மாதிரி சொல்றேன். நீங்க சொல்றீங்க இருங்க. நம்பணும்ல. நீங்க சொல்றீங்க எலி போகும், அதுக்கப்புறம் போகும், ஒண்ணு வேணா போகும், அதுக்கப்புறம் மான் போயிருமா. தூண்டி எலி போன ஓட்டையில எலி தூண்டி எலி போயிட்டு இவ்வளவு பெரிய மான் போனது இத்த தண்ணியா ஆக்கி வச்சிருமா. என்ன கேக்குறீங்க? காவல் காக்கம்ல வேலி அமைச்சிருக்கான். நம்ம வேலி அமைச்சிருக்கோம்னாக்கா அதை எல்லாத்தையும் அப்பப்ப சரி பார்க்கணும். ஒரு விஷயத்தை பாதுகாக்கிறான். பாதுகாக்கும் பொழுது யாராவது திருட்டு பயிலுக்கு வர்றாங்களா அப்படின்னு பாதுகாக்கணும். அது எடுத்துட்டு போய் வருவாங்கல்ல. அதே மாதிரி ஏதாவது இந்த மாதிரி ஏதாவது உள்ள இருக்க பூந்துருந்தமான்னு சொல்றீங்கல்ல, அந்த மாதிரி ஏதாவது உள்ள இருக்க வருதா விலங்கு அப்படின்னு பார்க்கணும். அதே மாதிரி நம்ம பாட்டுக்கு நீங்க சொல்ற மாதிரி சின்ன ஓட்டை தான் அவளுக்கு பெருசு வேண்டிக்கும். அந்த மாதிரி வேலையை சுத்தி ஏதாவது ஒரு ஓட்டை போட்டுருக்கான், அது சரி செய்யணும். இது எல்லாமே பார்க்கணும். காவல் காக்கணும் அப்படின்னாக்க சும்மா கவனம் வச்சுக்கணும். காவல் காக்குறேன் அப்படின்னு இப்படியே நின்னுக்கிறதுக்கு நான் வந்திருக்கேன். எல்லாத்தையும் சரிவர எப்படி காக்கணுமோ நான் பார்ப்பேன். தேவையான பேச்சு உங்க மேல தவற வச்சுக்கிட்டு தவற யாரு மேல தவறு? யார் மேல தவறு கேக்குறேன். ஓட்டை இருக்குன்னா அது எலி போகுது. எலி போக எலி போன ஓட்டையே பெருச்சாலி போயிருமா இல்லையா? முண்டிக்கிட்டு போயிடும். பெருச்சாலி போனதுல ஒரு பூனை போயிடும். பூனை போகையில ஒரு நாய் போயிடும். போகுமா இல்லையா? நாயத்தை ஒத்துக்க. நான் தான் காவல் செய்யறேன். நான் தான் பெரிய நியாயம். அப்படியே அங்கேயிருந்து வந்துட்டாரு. எனக்கு நியாயம் சொல்ல கேட்கிறேன். இதிகாசமும் காவியமும் இருவரா வச்சுக்க. எந்த கதையிலேயாவது பெண்கள் காவல் பார்த்ததுனால ஒரு சிறப்பு இருக்கா? சொல்லுவாப்பா. சரி, நான் விஷயத்த பெண்கள் காவல் காக்குறதுனால சிறப்பு இருக்கா நீங்க கேக்குறீங்க. நீங்க யாரு? நீங்க யாரு? நான் வேடுவர். யாரு சொன்னா? யாரு அவங்களுக்கு கேட்கணுமா? நான் தான் வேடுவர். நானே சொல்லி நீங்க ஏத்துக்க முடியுமா? வேடுவருக்கு முதல்ல என்ன வேணும்? என்ன வேணும்? என்ன கொண்டு வரும்? ஒரு ஒருத்தர் வேட்டைக்கு போறாரு வேடுவர். என்ன கொண்டு போகணும் கையில? சொல்றீங்க வேடுவர்னா என்ன கொண்டு போகணும்னு நம்ம கேக்குது. பொதுவா ஒரு வேடுவருக்கு அடையாளம் என்ன? வில்லு வேணும், அம்பு வேணும், அம்புராத்திரி எல்லாம் வேணும். இதெல்லாம் இருந்தாக்கா ஒரு வேட்டைக்காரன். அப்ப நீ எல்லாம் கொண்டு போனான்னா ஒரு ஜீவனை அடிச்சு கொள்றான்னு மூணு தவ தெரிஞ்சுக்கணும் இல்ல.
அடிச்சு கொள்றாங்க அம்பு வேணும் அப்புறம் துணி வில்லு எல்லாம் தாவா நான் அடிச்சு கொள்ள வேணாம் வந்திருக்கேன் புரிஞ்சுக்க பையனே புடிச்சு உலகத்துல யாராவது மாலை கையில பிடிச்சிருக்காங்களா நம்ம பேசலாம் பேச்சு பேசக்கூடாது சரி பேச்சுல பழகைய பேசுற வெட்டி பேச்சு விவகார பேச்சு மீன் பேச்சு அன்பு பேச்சு ஆதரவு பேச்சு சரி இதுல தேவையில்லாத பேச்சு இந்த வெட்டியாவே பேசி பேசி நேரத்தை காலத்தை வீரடிக்கிறாங்களா இது ஒரு ஆம்பளை கிழகுல நம்ம இடத்துல சொல்றேன் நம்ம இந்த உலகத்துல இப்ப வந்தமா போன மட்டும் கூடாது வந்தமா நம்ம இல்லாத பொருளுடைய பெயராகப்பட்ட ஊர்வக சொல்லணும் வாழ்ந்தா அப்படி வாழலாம் நீங்க அப்படின்னா ஒண்ணுமே இல்லாத மாலை இருக்கு 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 அப்படின்னு சொல்றதுனால மான உடனே இருந்தே போறது கிடையாது இடத்தோட தலைவி நாள் இங்க என்ன இருக்கு என்ன இல்ல என்ன வரும் என்ன வராது அப்படின்னு எல்லா விஷயங்களும் எனக்கு தான் தெரியும் வந்தீங்களா நான் சொன்னா கேட்டுட்டு வேற வழி பார்த்து போறது நல்லது இலங்கை ஆண்டது யாருமா இலங்கைய ஆண்டது யாரு இலங்கைய ராமனே சொல்றாடா ராமனே இலங்கை மாநகரத்துக்கு காவல் தேவை யாரு யாரு காவல் தேவை யாரு காவல் தெய்வம் யாரு ஒரு லங்கடி என்ற ஒரு பெண்ணுதான் பெண்ணு இந்த பெண்ணுதான் இலங்கைக்குள்ள ஒரு தூசி கூட போக முடியாதான் பெருங்கண்ட ஒரு காவலாளி லங்கடி என்ற பெண்ணு காவல் செய்தா அந்த நேரம் தான் ஆஞ்சநேய பெருமான தூதுபுறான்ல அந்த லங்கடி என்ற பெண்ணு மறைக்கிறா அனுமனை ஏடா குரங்கு பேட நீ என்னடா இங்க வர்ற அந்த அம்மா ஆணவம் பேசுது மன உள்ள போகணும் அவங்க காவல சரிவர அவங்க பார்க்கணுமா இல்லையா அவங்க காவல சரிவர அவங்க பார்க்கணுமா இல்லையா நான் கதை சொல்ற கேளு பாக்கறலாம் இங்க பாரு சும்மா பொறுப்பா நான் கவலையா உள்ள போடுறேன் இப்படியே ஒருத்தர் யாரும் கண்டுபிடிச்சு என்ன செஞ்சது இல்ல இந்த மாதிரி அந்த அம்மா கேள்வி கேட்டாங்க யாரு ஏன் உள்ள வர்றாரு கேக்குறாங்க நான் உள்ள போகணும் இலைக்குள்ள போகணும் அப்படின்னு அந்த அம்மா சொல்றாங்க கேட்கல நீ பொம்பளை பெண்ணு பாக்குற முடிய யாரு யாருன்னு காத்த சேர்த்து அனுப்பிடுவேன் யாரு இறங்கி வா உண்மையவா சொல்றேன் சரியான ஆம்பளை இருந்தா பேச்சு பேச்ச இருக்கணும் பார்க்கதான் என்ன ஒண்ணு ஒரு மாதிரியா இருக்கு பிள்ளை சின்ன பிள்ளை மாறி இருக்கேன் அப்படி நினைக்காதீங்க அப்படி ஆஞ்சநேய பெருமாள் கேட்டாரா நகினி என்ற பெண்ண கதையாரிய வழியை விடு இல்லன்னா பொம்பளை பாக்குற முடிய உன்னை அடிச்சு விடுன்னு சொல்றாரு கதை சொல்றீங்களா கேட்கல பார்த்தேன் ஆஞ்சநேய பெருமான் காத்த சேர்த்து ஒரு அரை விட்டான் அடிச்சு என்னாச்சு மயங்கி கீழே விட்டான் அது பிறகுதான் அந்த அம்மாவுடைய மோட்சம் என்ன அப்படின்னா என்னைக்கு குரங்கு கையில் நீ அடி வாங்குறாயோ அனைத்தோட மோட்சம் அது மாதிரி பெண்கள் காவல் பார்த்தனால ஒரு சிறப்பு இருக்கு அப்படின்னா நம்ம கதையில சொல்லணும் நீங்க பெண்கள் இருங்க அதை எனக்கு நீங்க சொல்லி கொடுங்க பாடம் எடுக்க உங்களை கூட்டிட்டு வரல சரிங்களா எனக்கு எல்லாம் தெரியும் அவங்க காவல் காத்தாங்க காவல் காக்க முடியாது நீங்க சொல்றீங்க காவல் காக்க முடியாது வேறு ஒரு நீங்க சொன்னீங்க ஒரு மோட்சம் இது இப்படி நடந்தாத்தான் இதன் வழியாக இது நடந்தாத்தான் இது மோட்சம் உண்டாகும் ஒருத்தவங்களுக்கு சிறப்பு கிடைக்கும் அடிலாம் உண்டு அப்படி பார்த்தா சூப்பராக இருக்கா சூப்பராக என்ன பண்ற லட்சுமணன் ராம லட்சுமணன் வளத்துல இருக்காங்க ராம திருமணம் பண்ணிக்க சொல்லி கேட்கிறா முடிய வேற சொல்லிட்டா லட்சுமணன் பார்த்து கேட்கிறா திருமணம் பண்ணிக்க அப்படின்னு கோபம் வந்துருச்சு என்ன பண்றா அண்ணாவிளுக்கு தெரியும் ஏகபத்திரி விரதம் பொண்டாட்டியை தவிர வேற யாரும் நினைக்க மாட்டான் அப்படின்னு தெரியும் தெரிஞ்சும் கேட்டா பெண்ணோட யுக்தி சரிங்களா நடந்தது என்ன லட்சுமணன் பார்த்தான் கோவத்துல நீங்க சொல்லு கோங்கி அரைச்சு அப்படி சொல்றீங்களா அந்த மாதிரி காது மூக்கு கொங்கு எல்லாத்தையும் அறுத்துற தலை மயிர் எல்லாத்தையும் அறுத்துச்சு போறா வேகமா போய் அங்க என்ன சொல்லணும் அண்ணே இந்த மாதிரி லட்சுமணா நீ வந்து காது மூக்கு எல்லாத்தையும் அறுத்துட்டு விட்டுட்டான் நடந்தது என்னவோ அதை சொல்லணும் ஆனா அதை சொல்லல என்ன சொல்றா சம்பந்தமே இல்லாம எங்கேயோ இருக்கிற சீதையை பற்றி பேரழகி அப்பேற்பட்ட அழகி இங்க இருந்தா அங்க இருக்கிறத விட இங்க இருந்தா உனக்கு பெருமை உனக்கு சிறப்பு அப்படின்னு சொன்ன இவன் எப்படிப்பட்டவன் பெண் பித்து பிடிச்சவன் உடனே போயிட்டான் போனா சீதையை தூக்குனா வந்தா பின்னாடி ராமன் வந்தா அழிந்தான் பெண்ணோட சாதுரியத்தை பாருங்க செஞ்சா இங்க போய் இதை சொன்னா இப்படி செஞ்சா இது நடக்கும் காரணம் என்ன தெரியுமா பெண்ணாகப்பட்டவள் சொல்லுவாங்க ஆம்பளை புத்தி அவசர புத்தியா பெண் புத்தி தான் சொல்லுவாங்க பெண் புத்தி பின்புத்தி பின்புத்தினா பின்னாடிதான் யோசிப்பா முன்னாடி செஞ்சுட்டு பின்னாடி யோசிப்பானா பேச்சு அது அல்ல பின்னாடி வரக்கூடிய செயல்களை முன்கூட்டியே யோசிக்கக்கூடிய தன்மை பெண்ணுக்கு உண்டு சரிங்களா அப்ப ஒரு விஷயத்தை எப்படி செய்யலாம் அப்படின்னு எல்லாத்தையும் இப்படிதான் செஞ்சா சரி வரும் அப்படின்னு செய்யக்கூடிய திறமை யார்கிட்ட இருக்கு ஆம்பளை இல்ல பொம்பளை நேருக்கு நேராக நீங்க போர் புரியலாம் வேண்டாம் எதுக்கு இப்படி எல்லாம் நம்ம ஏன் சிரமப்படணும் நம்ம புருஷனை கொண்டுட்டேன் யாரு நம்ம அவன் புருஷனை சொந்த கூட வந்த அண்ணன் ராவணேஸ்வரர் கொண்டுட்டேன் நேருக்கு நேராக போய் நிக்க முடியல எதுக்க முடியல
இவனை இப்படி போய் சொன்னா பெண் பத்துல போய் அவனை தூக்கி வருவான். பின்னாடி ராமன் வருவேன், அழிவேன், நம்ம ஒண்ணுமே பண்ணாம இவனோட அழிவு நேரிடும் அப்படின்னு யோசிக்கக்கூடிய தன்மை. அதனால நான் எப்படி காவலுக்காகணும், யாருக்கிட்ட என்ன பதில் சொல்லணும், எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணும் அப்படின்ற பாடத்தை நீங்க எனக்கு எடுக்காதீங்க. ஒரு ஆம்பளையா லட்சணமா வந்தமா மான பிடிக்க முடியாது, அது தெரியாது. பார்க்கணும் செய்வாரா செய்ய மாட்டாரா, முடியுமா முடியாது, எல்லாத்தையும் அப்படியே பார்க்கும்பொழுது அப்படியே தெரியுது அப்பட்டமா. உன்னை பார்க்கையில எனக்கு பாவமா இருக்கு. ஆமா, நான் என்ன கதை சொல்லணும்னா அந்த கதைக்கு ஏற்றவாறு மறுப்பு கதை சொல்லணும். அதுதான் கதை. சொன்ன பாத்தியா சூப்பனாக ஆம்பளை மேல தவறா? அப்ப இந்த கதையெல்லாம் முழுமை தெரிஞ்சிருக்கீங்க. ஒருமா உலகத்துல ஆவதும் அழிவதும் எல்லாமே பின்னானதா? உலகத்துல நல்லா கேளுங்க, ஒரு பெண் நினைத்தா புடிச்ச கூட கோபுரமாயிரும். அதே பெண் நினைத்தால் கோபுரம் கூட புடிச்சே போயிரும். இது எல்லாம் பெண்களுக்கு உண்டான ஒரு குடும்பம். இது எப்படி இருக்குன்ற விஷயம் அந்தந்த பெண்கள் சரியா இருந்தாத்தான் குடும்பம் இருக்கு. ஒண்ணு வேணாம், நீ பொண்ணா இருக்க ஒரு குடும்பம்னா ஆளுக்கு கெட்டி வைக்கிற அப்படி கெட்டி வச்சுங்களேன். அப்ப குடும்பா கெட்டி வைக்கிறாங்க அப்படின்னா அத்தாடி குணமனா அளந்தாலும் நம்மளுக்கு தாலி கட்டாரு நம்ம புரிஞ்சேன் அப்படின்னு நீ கட்டுக்காவல இருந்தா தவிர இவன் போறத போயிட்டு போறேன் நம்ம கிட்ட போவான் அப்படின்னா அது குடும்பம் இல்ல. இருக்காது அப்ப இது எல்லாம் மனிதனுடைய இயல்பு. ஒரு மனிதன் இப்படித்தான் வாழணும் அப்படின்னு ஒரு காலகட்டாயம் உண்டு. எப்படி வாழ்க்கை வர்ற வாழ்க்கை இல்ல. சூர்பனக வர்றா, ராமனை பாக்குறா, லட்சுமணனை பாக்குறா. ராம யாரு? பரந்தாம இல்லையா? என் மானிட பிறவிதான் இல்லைன்னு சொல்லல. ஆனா தவறு என்ன? சூர்பனக மேல தவறு பண்ணல. நான் கேட்கிறேன், நடந்த விஷயம் என்னவோ அதான் சொல்லணும். இங்க சண்டை வேற மாதிரி ஆகி போச்சு. அப்ப மூக்கா இருந்துட்டான், பொங்கியா இருந்துச்சு. நேர போயிட்டா, இங்க போயிட்டா இலங்கைக்கு போய் என்னுடைய குடும்பம் அண்ணன் எப்படி சொல்லணும்? உண்மையான விஷயங்களை சொன்னா அவனு தீவிர போக மாட்டான். ராமனை மாதிரி ஒரு சுத்தமான தமிழ் உலகத்துக்கு எவனும் இல்ல. சுத்தமான தமிழ என்ன ஈஸ்வரனுடைய பற்றமற்றவன். அப்பேற்பட்ட ராவணனை ஒரு பெண்ணால இலங்கை மாநகரமே அழிந்தது. காரணம் அழிஞ்சிச்சு. நீங்க சொல்றீங்க பொம்பளை மேல தப்பா? எப்படி தப்பு? கட்டுன கல்லப்ப ஒரு பெண்ணுக்கு எத்தனை நீங்க சொல்லுங்க எத்தனை துணைவிலும் இருக்கலாம். பிறந்து வரும்பொழுது அண்ணன் தம்பி, தாய் தகப்பே, பிறகு அண்ணன் தம்பிய கடைசி இடையில வந்துட்டு போயிருவாங்க. கடைசி வரைக்கும் ஒரு பாதுகாப்பாக இருக்கக்கூடியவர் யார் அப்படின்னா கட்டுன புருஷன். தான் கட்டுன புருஷனை கூட பிறந்த அண்ணன் கொண்டு விட்டான். சரிப்பா? அப்ப இவன் என்ன பண்ணுவா? சரி அப்படியா, என் புருஷனை கொண்டுட்டேன், ரொம்ப சந்தோஷம், ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் இப்படியே இருக்கேன் அப்படின்னு இருக்கணுமா? அப்படின்னா பெண்ணா? எனக்கு ஒண்ணு புரியல. அவளுக்கு கோபம், நம்ம புருஷனை நம்ம அண்ணன் கொண்டு விட்டா இவனை எப்படி பழி வாங்குறது? அப்ப நம்மளால முடியாது. இவனுக்கு எதிரி யாரு? யார கொண்டாந்தா அவன் எப்படி அழிக்கலாம் இவனை? அதான் என்ன சொல்றேன், பொருந்து பேசு அப்படி கிடையாது. பெண்ணோட மூளைய சொல்ற, அறிவை சொல்ற, எப்படி செயல்படுத்தக்கூடிய மூளை பெண்ணுக்கு தான் உண்டு. அதை செயல்படுத்தி கொண்டாந்து அழிச்சான்னு சொன்னேன். நீங்க சொல்றீங்க ஏன்? நான் தெரியாம தான் கேட்கிறேன். பொம்பளை இப்படித்தான் வாழலாம், ஆம்பளை இப்படி என்ன கட்டுப்பாடு கேட்கிறேன். ஆண் மட்டும் எப்படி வேணாலும் வாழலாமா? இப்படி பேசுறீங்கல்ல. பெண்மனது ஆழம் என்று ஆம்பளைக்கு தெரியும், அது பொம்பளைக்கும் தெரியும். அந்த ஆழத்திலே என்ன உண்டு யாருக்குத்தான் தெரியும்? நான் கேட்கிறேன், உலகத்துல கடல் ஆழத்தை கண்டவன பெண்களுடைய மனதை ஆழத்தை கண்டவன இருக்கானா? கண்டுபிடிக்க முடியல. ஏன் முத்துமாடி இருக்கையா? அப்ப பொம்பளை பிள்ளையா கேட்டாலும் பொறுமையா போனா நீங்க பொறுமையா போறீங்களா? சரி என்ன பண்ணுவீங்க? பொறுமையா போறேன், நான் பொறுமையா போறேன். என்ன பண்ணுவீங்க கேக்குறீங்க? ஒரு மனிதனுக்கு என்ன ஆசை தெரியுமா? என்ன சொல்ற? ஒருவனுக்கு மண்ணாசை இருக்கு, அப்புறம் பெண்ணாசை, நிலம் காடுகிற வாங்கணும். ஆமா, சொல்லுப்பா. ஒரு மனிதனுக்கு மண்ணாசை இருக்கு, நிலம் காடுகிற வாங்கணும் அப்படின்னு மண்ணாசை இருக்கு. ஒருவனுக்கு நல்ல அழகான பெண்ணை கட்டணும் அப்படின்னு ஆசை இருக்கு. ஒருவனுக்கு நகை மேல பொண்ணு மேல ஆசை இருக்கு. பாருங்க, மண்ணு மேல ஆசைப்பட்டா மகாபாரதத்திலே துரியோதனன் பஞ்ச பாண்டவ
அண்ணன்கள் யாரு? கூட பிறந்தா ஒன்னா சித்தப்பா மங்கி பெரியப்பா மங்கி தான். அப்ப பஞ்ச பாண்டவர்களுக்கு எந்தமான ஏன்னா 12 ஆண்டுகள் வனவாசம் போகணும். ஒரு ஆண்டு அஞ்ஞானவாசம் போயிட்டு வந்தா ஒரு பாய் தரேன்னு சொன்னான். சொன்ன வகை காப்பாற்றானா இல்ல. அப்ப மண்ணால் அழிந்தான் மகாபாரதத்தில் துரியோதனன். பெண்ணால் அழிந்தது இலங்கை மாநகரம். சீதை தூக்கிட்டு போனதால இலங்கை மாநகரம் அழிந்தது. பொன்னால் அழிந்தது பாண்டி நாடு. இப்ப கோவலை வந்து ஒரு சிலம்பு வராது. ஏற்கனவே பாண்டிய மன்னனுடைய மனைவி சிலம்பு வந்து ஒரு சின்ன ஒரு பழுது ஏற்பட்டது. அந்த வேலை செய்வாங்கல்ல, அந்த பொண்ணு வேலை செய்வாங்கல்ல ஆசாரியன்னா, அதுல ஒருத்தர் என்ன செஞ்சார் அப்படின்னா ஒரு சிலம்பு எடுத்து மறைச்சு வச்சுக்கிட்டார். சிலம்பு காணவில்லை என்று அறிவிப்பு. அந்த நேரம் தான் கோவலை கையை விட்டு வராரு. இப்ப காவலாளி ஓடி போய் மன்னன் என்ன சொல்றாங்க, ஐயா வெளியில ஒருத்தன் சிலம்பம் கொண்டு வர்றான் சொன்ன உடனே மன்னன் என்ன சொன்னாரு, அவனை கொண்டு வாருங்கள். கொண்டு வாங்க கூட்டி வர அர்த்தம். இப்ப காவலாளி என்ன செஞ்சான், ஆளை கூட்டி போய் ஆளை கொண்டு விட்டாங்க. உலகத்துல மண்ணாலையும் பின்னாலையும் புண்ணாலையும் அழிஞ்சது ஏராளம் உண்டு. அழகான பெண் பிள்ளையா இருக்க பக்கமா சொல்றேன். பேசுனா நிறைய பேசுவேன். என் கூட தான் பேச தெரியுமா? மண்ணால் அழிச்சவன் யாரு? யாருக்கு யார் இடம் கேட்டா யாரு கொடுக்கல? பாண்டவர்கள் சொத்து கேட்டாங்க, துரியோதனையும் கொடுக்கல. ஏன் கொடுக்கல? அவளே ஏன் கொடுக்கல கேக்குறீங்களா? நிறைய சர்ச்சைகளா இருக்கு. பேச நிறைய பேசலாம். நேரம் ஆயிடுச்சு. நம்ம ஊரு நம்ம சிலங்களை நாடகம் பாக்குறாங்க. கூட பாருங்க அண்ணன் படுமை பண்ண போய் நீ நானே போய் ஆட்ட நடப்பா என்னப்பா? ஆமா நான் எப்படி நிக்கிறேன்? நான் கேக்குறேன் என்ன இடத்துல நிக்கிறேன்? என்ன ஆளு எம்ஜிஆர் மாதிரி இருக்காங்க ஆடணுமா? நீ கேளு இருக்காங்களா இப்ப நாயகன் இருக்காங்களா? நல்ல வேளை எம்ஜிஆர் இப்போதைக்கு இல்ல. ஆள் சரியில்லை என்ன ஓடுறேன் இருங்க. என்ன ஒருத்தர் தெரியுமா? ஆளு பார்க்க பட்டமா பயங்கரமா இருப்பாங்க. அப்படியே ஆத்தாடி ஆள் நல்லா இருப்பார் போலேப்பா, நல்ல வேலை செய்வார் போல. அப்படி நம்மளுக்கு ஒரு என்ன இருக்கும் பார்த்தா ஒண்ணுமே இருக்கா. சும்மா பகட்டெல்லாம் அப்பதே பாயக்கத்தான் நல்லா இருக்கும், பழக நல்லா இருக்கும். அந்த காலத்துல வந்து இருக்கு அப்படியே தன்னைத்தானே பெருமை பேச. நானும் பேச சும்மா போங்க பாசமுள்ள பாண்டியர் பாசமுள்ளே பாண்டியர் பாட்டுக்கிட்டு அப்படியே நிக்கிறீங்க, பக்கத்துல வரக்கூடாது. நான் தெரியாம தான் கேக்குறேன். நீங்க யாரு? எனக்கு யாரு கேக்குறேன்? புரியாதவளா இருக்க. என்ன புரியாதவளா? இப்ப நெருப்பு எரியுது, பக்கத்துல பஞ்சு இருக்கு, பிடிச்சுக்கிற அப்படியா? அப்படி பத்தி பிடிச்சுக்கிற. நெருப்பு எரியுது, பக்கத்துல பஞ்சு இருக்கு, என்ன செய்ய? பத்திரமா இல்லையா?
இதுல இருப்பு இருக்கு, இதுல காந்த இருக்கு. என்ன செய்ய ஒட்டிக்க இல்லையா? உனக்கு கல்யாணம் ஆகல, எனக்கு கல்யாணம் ஆகல. என்னையா இளந்தாரி புள்ளையா இருக்கும் இல்ல உங்களுக்கு எனக்கு என்னன்னு கேக்குறேன். நீங்க எனக்கு மாமனா மச்சானா எங்க அத்தை மகனா இல்ல மாமா மகனா யாரையும் முன்ன பின்ன பார்த்தது கூட எனக்கு என்ன பார்த்தாலும் பார்த்துருக்கேன், ஒண்ணு மாதிரி சிவத்தி பொங்கல் பார்த்தது இல்ல. நானும் பார்த்தாலும் பார்த்திருக்கேன், உங்களை மாதிரி பார்த்தது இல்ல. ரொம்ப பேசுறீங்க நீங்க. அப்படி நிக்கணும் கட்டழகி குட்டியார் தப்பி வந்தா குள்ளனருக்கு சொந்தம். பேசுகிறீங்க என்ன இடையில பேசுறீங்க நீங்க? நான் பேசும்போது வாயை மூடி நிக்கணும். என்ன வேணும் உங்களுக்கு? என்ன வேணும்? ஒண்ணுதான் வேணும். மான் தானே கேட்டு நிக்கிறீங்க. எப்படி கேட்கணுமோ அப்படி கேட்கணும். உங்க மானுக்கு உண்டான அடையாளத்தை சொல்லுங்க. மானுக்குண்டானா அடையாளத்தை சொல்லுங்க. ஏம்மா, அடையாளம் சொல்லவா அடையாளம் சொல்லவா? பாரு பாரு சொல்லு. அடையாளம்னா என்ன? அடையாளம்னா என்ன? புரியா பாரு. இப்ப கடைக்கு போற, சாப்பிட போறான், எனக்கு சாதா தோசை கொடுங்க, இல்ல ஸ்பெஷல் தோசை கொடுங்க சொல்லுமா இல்லையா? அடையாள வேறு அடையாள வேறு. உங்களுக்கு இப்ப அரசன் ஊர்ல ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய கிணறு வெட்டுறான். என்ன கிணறு? ஒரு சமுதாய கிணறு. எல்லா மக்களுக்கும் வேணும்னு சொல்லி கிணறு வெட்டுறான். ஒரு 100 அடி தோன்றான். தண்ணி ஊறல. என்ன செய்வான்? மறுபடியும் அப்ப தண்ணி வராம ஆளப்பட விட முடியுமா? தண்ணி ஊர்னாக்கா சரிப்பா, தண்ணி ஊறி வச்சுப்பா, வாங்கடா வேலையை முடிப்பான். இருக்கா இல்லையா? அடையாளம் வேறு அடையாளம் வேறு. மானுக்கு சம்பந்தம் போடுவா. சரி மானுக்கு ஆரம்பிச்சுலவா? உங்களுக்கு தெரிஞ்சத சொல்லுங்க. உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை சொல்லுங்க. ஏன் அப்படின்னா நீங்க மான முழுமையா பார்த்திருப்பீங்கன்னு தெரியாது. ஏன்னா சின்னதுல பார்த்ததுன்னு சொல்றீங்க. அடையாளம்லாம் உங்களுக்கு சரியா தெரியுமா தெரியலையா கூட தெரியல. அதனால சொல்லுங்க.
ஒரு பெண்ணுக்குண்டான அடையலாம். அப்பவே முகத்தை பார்க்கும்போது அண்ணே 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 கூப்பிடுறேன் அண்ணா அண்ணே அரே வெண்ணே வாடாடே உனக்கு ஏத்த மாப்பிள்ளை சொல்லிட்டு ஓடி ஓடி போறேன். எப்படி உனக்கு ஏத்த மாப்பிள்ளை சொல்லி உங்களை எனக்கு பிடிக்கல அண்ணே மேல ஏத்த மாப்பிள்ளை வேணா அண்ணா அண்ணே அவரே தான் எம்ஜிஆர்ங்கிறாரு சிவாஜிங்கிறாரு. ஆமா சும்மா இருங்க. என்ன கேட்கணும்? என்ன பொண்ணா பார்க்க வந்திருக்கீங்க அப்படி கேட்க உங்களுக்கு பிடிக்கல ஒழுங்க ஓடி போயிருங்க. எங்க அண்ணனை கூப்பிடுறேன். அதெல்லாம் சொல்ல முடியாது. உங்களை எனக்கு பிடிக்கல ஏன் கூட சொல்லி என்ன பண்ண போறீங்க? உங்களை சொல்லி நீங்க என்ன பண்ண போறீங்க? மருந்தா மருந்து வேலையா? என்ன மருந்து வேலை? என்ன மருந்து வேலை? ஆமா தைலம் தடவணும் தலையில சரியாயிடும். அதுல மருந்து போட்டா சரியாகும். அதுல மருந்து போட்டா சரியாயிடும். அதுல மருந்து ஊத்துனா சரியாயிடும். நெஞ்சில வச்சா தைலம் தடவை சரியாயிடும். ஆமா ஒவ்வொன்றுக்கும் மருந்து இருக்கா இல்லையா? ஆமா நல்ல பசி உள்ளவனுக்கு என்ன தேவை? உணவு தேவை. உணவு தேவை. என்ன மாதிரி எல்லாரும் உன்னை பார்த்து கண்ண கலக்கிறது எதுக்கு? அதுக்காக என்னமா ஆத்துக்கார ஓரத்திலே அன்று வந்த உருவமா அழகழக ஆடை கட்டி பழக வந்த பருவமா Let's go.
என்னம்மா கொஞ்சம் ஒட்டி பண்ணத்தான் நல்லா இருக்கேன். இங்க பாருங்க, நீங்க யாரு முதல்ல? எனக்கு என்ன வேணும்? உன்னை கல்யாணம் பண்ண போய் சொல்லிட்டேன். நான் மாட்டேன்னு சொல்லிட்டேன். எனக்கு பிடிக்காது. ஏன் கட்ட மாட்டாங்க? எனக்கு வருவாங்க. புரிஞ்சு பாருங்க. புரிஞ்சுக்கறியா? அண்ணே அண்ணே அடிக்காக்கேயும் மாட்டப்பாரு கத்தூரு ஏறப்பாரு அடிக்காக்கேயும் மாட்டப்பாரு கத்தூரு ஏறப்பாரு நான் அலையிறேன் உனக்கு பொட்டு வச்சு பூமுடிச்சு ஒத்தையில வேடு வரல இல்ல போய் சொல்றாரு. பின்ன மானத்தடி சொன்னாரா? ஆமா மானத்தடி வரல. பின்ன என்னதான் தேடி வந்தாரா? நீ ஒன்ன தேடி வந்தாரா? கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாரு. தங்கச்சி அழகா பிறந்தது உன் குற்றமா ஏன் குற்றமா? இதெல்லாம் நமக்கு பிரச்சனை வரத்தான் செய்யும். காரணம் தெரியுமா? என்ன பண்ண? குலக்கடவுள் முருகப்பெருமானை நீ வணங்காதான் காரணம். இப்ப இமீடியட்டா முருகனை கூப்பிடு, உடனே காட்சி கொடுப்பா. பிரச்சனை சந்திப்பா. ஆமா அன்னைக்கு முருகா படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு வந்தவன் தான். இதெல்லாம் என்னுடைய விளையாட்டு. உனக்கு என்ன வர வேண்டும்? எனக்கு ஒரு வர வேண்டும் முருகா. உலக மக்கள் அனைவரும் விளைவிக்குங்க இறைவனாக என்னை முதல் வைத்து வள்ளி தேவியானை சமேத சுப்பிரமணிய ஜலிக்கும் வரம் தர வேண்டும் முருகா. கூப்பிடாதுங்களா? இங்க இந்த ஊர்ல கல்யாணம் சொன்னா மட்டும் பஞ்சுக்கு முதல்ல குறையல. பொதுவாகவே ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கு நடந்தால் அது திருமணம். இங்கே நடப்பது திருக்கல்யாணம். இந்த திருக்கல்யாணத்துக்கு கடன் வந்த உங்களுடைய அனைவருமே நோய் நொடி இல்லாமல் எல்லா மக்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா நீங்க எல்லாம் மணமகளையே மணமகளை மாத்தணும் இல்லையா? தாய்மார்கள் முன்னாடி வந்து மாத்திரான நாடு செழிக்க வேண்டும், நல்ல மழை பெய்யும். நாடு செழிக்க வேண்டும், நல்ல மழை பெய்யும். தங்கனே ஊரகள வாழ வேணும். பக்தி பெருகில் பாழ்வான பொங்கல், பக்தி பெருகில் பாழ்வான பொங்கல். தங்கனே ஊரகள வாழ வேணும். இதுவரை இந்த நாடகத்தை கண்டுகளித்து அன்பு சார்ந்த நாடக கலா ரசிக பெருமக்களுக்கும் சுற்று வட்டார நாடக கலா ரசிக பெருமக்களுக்கும் சிறப்பான முறையில் இங்கு ஒளி ஒளி அமைத்துக் கொடுத்து ஏனாதி மாணவர் கண்டெடுத்து மலர்விழி ஆடியோ உரிமையாளருக்கும் பணியாற்றுகின்ற அத்தனை நல் உள்ளங்களுக்கும் சிறப்பான நாடகத்தை யூடியூப்பில் பதிவேற்றுக் கொண்டிருக்கும் ஒத்தக்கடை மாணவர் ட்ரிபிள் கே கண்ணா சார்பாகவும் அன்பு மச்சான் ரஞ்சித் சார்பாகவும் மற்ற நாடகத்தில் அமைப்பார் 18ஆம் படி கணக்கம் கூடி 18ஆம் படி அன்பு சார்பாகவும் எனது கலை குடும்ப சார்பாக நெஞ்சார்ந்த மனமார்ந்த
நன்றி 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 கிடந்த வணக்கம்.